காஷி விஸ்வநாத் டெம்பிள் வாஸ் டிஸ்ட்ராய்ட், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணி அதுக்கு மேலே தான் இந்த ஞானவாபி மாஸ்கை வந்து அதே மெட்டீரியல்ஸை வச்சு அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லைக் அயோத்தியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரோட ஃபீர்மெண்ட்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து இட் இஸ் நாட் டிஸ்பியூட்டட், இட் இஸ் நாட் டிபேட்டபிள், இட் இஸ் நாட் அ டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இது வந்து அந்த ஃபீர்மெண்ட்டில் ஆஸ் பர் நேஷனல் ஆர்கைவ்ஸில் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மெனி ஹிஸ்டாரியன்ஸ் தே அக்ரி டு திஸ் ஒன் ஆஸ்பெக்ட். எஸ், இட் வாஸ் டிஸ்ட்ராய்ட் பை அவுரங்கசீப் and the present mosque called Jnanavapi Mosque was placed on top of it. நீங்கள் அந்த மாஸ்க்கு போனாலே உங்களுக்கு தெரியும், நேரே by your eyes you can easily come to a conclusion that it is not a mosque, it is a temple. அவுரங்கசீபுக்கும் தாராஷிகோவுக்கும் ஒரு சண்டை வந்தது. அதில் வந்து அவுரங்கசீப் தான் வந்து it took place outside Agra, just in the outskirts of Agra, about 40 kilometers outskirts of Agra. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா that was a decisive war in which Aurangzeb won that war. தாராஷிகோவை வந்து ஆக்ரா கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து அவரை வந்து 28 துண்டாக வந்து வெட்டுறாங்க. வெட்டினது மட்டும் இல்லாமல் அவரோட ஹெட்டை வந்து வெட்டுறாங்க. அவரோட ஹெட்டை வந்து பீஹெட் பண்ணிவிட்டு ஷாஜஹான் வாஸ் இம்ப்ரிசன்ட் ஆஸ் யூ நோ. ஜஹனாரா பேகம்னு ஷாஜஹானுக்கு ஒரு டாட்டர் இருந்தாங்க, அவுரங்கசீபோட சிஸ்டர், எல்டர் சிஸ்டர். ஷீ வாஸ் ஆல்சோ இம்ப்ரிசன்ட் அண்ட் ஷீ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஷாஜஹான். அந்த ஹெட் ஆஃப் தாராஷிகோவை வந்து ஷாஜஹான் கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்து திஸ் இஸ் யுவர் டின்னர் டுடேன்னு சொல்லி ஷாஜஹானோட ஓன் எல்டஸ்ட் சன்னோட தலையை வந்து டின்னராக கொடுத்தாங்க அவுரங்கசீப். இவ்வளோ கொடுமையான இருந்த ஆட்சி தான் அவுரங்கசீபோட ஆட்சி. காஷி விஸ்வநாத் கோயிலில் அவுரங்கசீப் என்ன பண்ணார்னா he destroyed the entire temple and on top of that, not only upon the destruction of the temple, he destroyed the entire city. Or entire civilization was thriving there with knowledge, with culture. It was a confluence of knowledge, it was a confluence of culture. அங்கே இருந்த பிராமணர்கள், அவரோட ஃபீர்மென்னு ஒன்று இருக்குது. ஃபீர்மென்னா அவர் பண்ண இதில் வந்து ஆர்டரில் இருக்கும். அந்த ஃபீர்மெனில் வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்காரு தட் there were more than about 4,000 to 5,000, a conservative estimate of infidels, kafirs, they were beheaded in காஷின்னு வந்து ஃபீர்மென் வந்து இன்றைக்கும் ரெக்கார்டில் இருக்குது. நீங்கள் வந்து நேஷ்னல் ஆர்கைவ்ஸில் வந்து யூ கேன் ஹேவ் ஆக்சஸ் டு தட் ஃபீர்மென். இதுக்கு முன்னாடி வந்து அஹில்யாபாய் ஹோல்கர்னு வந்து மகாராணி வந்து பண்ணாங்க. யஷ்வந்த்ராவ் ஹோல்கரோட வம்சாவளியில் வந்து அஹில்யாபாய் ஹோல்கர் வந்து காஷியில் வந்து அதை வந்து புனரமைப்பு பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து ஹிஸ்டாரிக்கலாக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க. பாரத மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, எப்படி ராம ஜென்ம பூமி வழக்கு வந்து தமிழகம் முழுக்க, பாரதம் முழுக்க எப்படி பெருசா பேசப்பட்டதோ அதே மாதிரி இப்ப அண்மையில ஞானவாபி மாஸ்க் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தலங்களும் இப்ப பெருசா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதோட வரலாற்று நிகழ்வுகளோட நம்மளுக்கு பேச இணைஞ்சிருக்கார் மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்கறிஞர் திரு ஜெகநாத் அவர்கள். எப்படி ராம ஜென்ம பூமி கேஸ் வந்து பாரதம் முழுக்க பரவலாக பேசப்பட்டதோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானவாபி அப்படிங்கிற மாஸ்க்கு அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விவாதிக்கப்பட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நடக்குது, எதனால இப்போ அதை பற்றி பேசப்படுதுங்கிறத ஒரு முன்னுரை கொஞ்சம் கொடுங்களேன். காஷி விஸ்வநாத் கோயில் பார்த்தீங்கன்னா வெரி வெல், காஷி விஸ்வநாத் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஞானவாபின்னு மாஸ்க் இருக்குது. Kashi, as you are well aware, it's one of the most oldest cities in India. More than 3,500 years முன்னாடிலேருந்து அந்த சிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது, along with the temple existence இருக்கிறது வந்து it is quite well known to everybody. It's a historical fact, a fact which we all should be proud of. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஷி விஸ்வநாத் டெம்பிளை வந்து இன் காஷி அதுக்கான புனரமைப்பு, அதாவது அதுக்கான கும்பாபிஷேகம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அதுக்கான திருப்பணி பண்ணுறது ப்ளஸ் கும்பாபிஷேகம் வந்து பண்ணது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அஹில்யாபாய் ஹோல்கர்னு வந்து மகாராணி வந்து பண்ணாங்க. யஷ்வந்த்ராவ் ஹோல்கரோட வம்சாவளியில் வந்து அஹில்யாபாய் ஹோல்கர் வந்து காஷியில் வந்து அதை வந்து புனரமைப்பு பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து ஹிஸ்டாரிக்கலாக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க. காசிநாத் காரிடார்னே சொல்லி ஓப்பனும் பண்ணி வச்சாங்க. ஹீ இஸ் த எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் காஷி, வாரணாசியை சேர்ந்தவர் அவர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அது இப்போ ரீசெண்டாக வந்து ஹி டெடிகேட்டட் டு த நேஷன். ஹி ஆல்சோ ரிட்ரீவ் தி அன்னபூர்ணா ஐடல் விச் வாஸ் ஸ்டோலன் டியூரிங் தி பிரிட்டிஷ் பீரியட் ஃப்ரம் அப்ராட் அண்ட் ரீசெண்டாக வந்து புனர்மைக்கப்பட்டது.
ஏன் வந்து அஹில்யாபாய் ஹோல்கர் வந்து அதை திருப்பணி செஞ்சு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் பீரியடில், அதாவது வந்து அக்பர் இருந்தாங்க, பாபர் இருந்தாங்க, பாபர், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அவங்களாம் இருந்தாங்க. ஷாஜஹான் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஷாஜஹானுக்கு வந்து மூத்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா ஷிகோ. ஹீ வாஸ் த க்ரௌன் பிரின்ஸ். அவர் தான் வந்து ஷாஜஹானுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஆக வேண்டியது, அதாவது முகலாய மன்னர் வந்து ஷாஜஹானுக்கு அப்புறம் ஆக வேண்டியது வந்து தாரா ஷிகோ மட்டும்தான். அக்பர் இருக்கிற காலத்திலேயே வந்து அவர் வந்து தீன் இலாஹின்னு ஒரு ரிலீஜனை கொண்டு வந்தார். ஹீ பிகேம் பார்ட் ஆஃப் தீன் இலாஹி அக்பர். இட் வாஸ் அ கான்ஃப்ளூவன்ஸ் ஆஃப் டூ ரிலீஜன்ஸ் விச் இஸ் போத் ஹிந்துவிசம் அண்ட் இஸ்லாம். ஷாஜஹான் பீரியடில் வந்து தாரா ஷிகோ who was the eldest son of Shahjahan, who was also the most pet of Shahjahan வந்து, he was an adherent of Deen Ilahi religion which claims to have tolerance as one of the core principles. சகிப்புத்தன்மை என்பது அதோட கோர் பிரின்சிபலாக தீன் இலாஹியோட இதில் வந்து வைத்திருந்தார்கள். எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் சகிப்புத்தன்மை இருக்கணும்னு சொல்லிட்டு தீன் இலாஹியில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரை வச்சுருந்தாங்க. இதுக்கும் நம்ம காசி டெம்பிளுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, தாரா ஷிகோ வந்து when he was the crown prince, he visited many temples. லாகூருக்கு போயிருந்தார், இந்த பக்கம் பெங்கால் போயிருந்தார். He didn't go to the Deccan, he went to other places. அப்படி போகிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராஜ்புத்தானாவுக்கும் போயிருந்தார். ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஃபேக்ட் தட் ஹி வாஸ் அ க்ரௌன் பிரின்ஸ். அவர் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து he had donated certain amount of gold. In addition to that, நீங்கள் மதுராவில் இருக்கிற ஈத்கா மாஸ்க் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து he had donated certain pillars for the Mathura temple, for the Krishna Janmabhoomi Mathura templeக்கு தாரா ஷிகோ வந்து டொனேட் பண்ணியிருந்தார். As part of the Deen Ilahi concept, he wanted to show that yes, we have to be tolerant and we have to be together. Both Hindus and Muslims should be together in harmony, in peace. Deen Ilahi வந்து it propounds that னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு இதுவாக வச்சு he did that. Three people who are very famous with regard to Deen Ilahi யாருன்னு பார்த்தீங்கன்னா, one was Akbar, second was Birbal, and the third person who was the most famous personality was தாரா ஷிகோ. அவர் மன்னர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து ஷாஜஹானுக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருந்தது. ஷாஜஹான் நாமினேட்டட் him as the king before he could be proclaimed as the emperor. அவுரங்கசீபுக்கும் தாரா ஷிகோவுக்கும் ஒரு சண்டை வந்தது. அதில் வந்து அவுரங்கசீப் தான் வந்து இட் டுக் பிளேஸ் அவுட் சைட் ஆக்ரா, ஜஸ்ட் இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஆக்ரா, ஒரு 40 kilometers அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஆக்ரா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் வாஸ் அ டிசைசிவ் வார் இன் விச் அவுரங்கசீப் ஒன் தட் வார். தாரா ஷிகோவை வந்து ஆக்ரா கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து அவரை வந்து 28 துண்டாக வந்து வெட்டுறாங்க. வெட்டினது மட்டும் இல்லாமல் அவரோட ஹெட்டை வந்து வெட்டுறாங்க. அவரோட ஹெட்டை வந்து பீஹெட் பண்ணிவிட்டு ஷாஜஹான் வாஸ் இம்ப்ரெசன்ட் ஆஸ் யூ நோ. ஜஹனாரா பேகம்னு ஷாஜஹானுக்கு ஒரு டாட்டர் இருந்தாங்க, அவுரங்கசீபோட சிஸ்டர், எல்டர் சிஸ்டர். ஷீ வாஸ் ஆல்சோ இம்ப்ரெசன்ட் அண்ட் ஷீ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஷாஜஹான். அந்த ஹெட் ஆஃப் தாரா ஷிகோவை வந்து ஷாஜஹான் கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்து திஸ் இஸ் யுவர் டின்னர் டுடேன்னு சொல்லி ஷாஜஹானோட ஓன் எல்டஸ்ட் சன்னோட தலையை வந்து டின்னராக கொடுத்தாங்க அவுரங்கசீப். இவ்வளோ கொடுமையான இருந்த ஆட்சி தான் அவுரங்கசீபோட ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் he imposed something called as jizya tax. Jizya taxனா என்னன்னா, people who are not adherents of Islam, they have to pay tax. அந்த ஜிசியா டேக்ஸ் வந்து இஃப் நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆனா இஸ்லாமுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸுக்கு பேர் வந்து ஜிசியா டேக்ஸ்னு பேர். நீங்கள் கட்டலைன்னா இஃப் த டேக்ஸ் கலெக்டர் இஃப் ஹி டீம்ஸ் ஃபிட் that you have not paid your tax properly, they will behead you. They will not ask you any questions. மூணாவது விஷயம் என்னன்னா, என்னெல்லாம் வந்து நம்ம நாட்டோட சின்னமாக இருக்குதோ, அதாவது நம்ம ஹிந்து தர்மத்தோட சின்னங்கள் எதுவாலாம் இருந்ததோ, மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் இன் நார்த் இந்தியா they were razed down, கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணி. முக்கியமான கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் கிருஷ்ணேஸ்வர்னு ஒரு கோயில் இருந்தது, ஒன் ஆஃப் த ஜோதிர்லிங்காஸ், தட் வாஸ் டிஸ்ட்ராய்ட். யூபியில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மதுரா வேர் யூ ஹேவ் தி ஈத்கா மாஸ்க் ரைட் நவ். இன் அடிஷன் டு தட் யூ ஹேவ் த காஷி விஸ்வநாத் டெம்பிள். காஷி விஸ்வநாத் கோயிலில் அவுரங்கசீப் என்ன பண்ணார்னா, he destroyed the entire temple, and on top of that, not only upon the destruction of the temple, he destroyed the entire city. Or entire civilization was thriving there.
with knowledge, with culture. It was a confluence of knowledge, it was a confluence of culture. அங்கே இருந்த பிராமணர்கள், அவரோட ஃபீர்மேன்னு ஒன்று இருக்குது. ஃபீர்மேன்னா அவர் பண்ண இதில் வந்து ஆர்டரில் இருக்கும். அந்த ஃபீர்மேனில் வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்காரு தட் there were more than about 4,000 to 5,000, a conservative estimate of infidels, kafirs, they were beheaded in காஷின்னு வந்து ஃபீர்மேன் வந்து இன்றைக்கும் ரெக்கார்டில் இருக்குது. நீங்கள் வந்து நேஷ்னல் ஆர்கைவ்ஸில் வந்து யூ கேன் ஹேவ் ஆக்சஸ் டு தட் ஃபீர்மேன். One more thing which says is that காஷி விஸ்வநாத் டெம்பிள் was destroyed, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணி அதுக்கு மேலே தான் இந்த ஞானவாபி மாஸ்கை வந்து அதே மெட்டீரியல்ஸை வச்சு அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லைக் அயோத்தியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரோட ஃபீர்மன்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து இட் இஸ் நாட் டிஸ்பியூட்டட், இட் இஸ் நாட் டிபேட்டபிள், இட் இஸ் நாட் அ டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இது வந்து அந்த ஃபீர்மனில் ஆஸ் பர் நேஷ்னல் ஆர்கைவ்ஸில் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மெனி ஹிஸ்டாரியன்ஸ் they agree to this one aspect. Yes, it was destroyed by Aurangzeb, and the present mosque called Jnanavapi Mosque was placed on top of it. நீங்கள் அந்த மாஸ்க்கு போனாலே உங்களுக்கு தெரியும், நேரே by your eyes you can easily come to a conclusion that it is not a mosque, it is a temple. Point number 2, as far as this particular Kashi temple is concerned, it was redeemed. Kashi Vishwanath temple is one of the most oldest and most famous and the most pious temples for all of us as Hindus. Kashi Yatra வந்து it is part of most of the marriages in Tamil Nadu for many people. இப்போ பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட் எடுத்து அருங்கஜீப் போனதுக்கப்புறம் அவரோட மறைவுக்கு அப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலை மீட் எடுத்து அதை மக்களுக்கு வந்து திருப்பி அர்ப்பணிச்சது வந்து அஹில்யாபாய் ஹோல்கர். யஷ்வந்த்ராவ் ஹோல்கர்னு ஒரு மாமன்னர் இருந்தார், அவரோட டிசைன் தான் அஹில்யாபாய் ஹோல்கர். அவங்க தான் வந்து அதை புனரமைச்சு திருப்பி கட்டி இப்போ இருக்கிற காசி விஸ்வநாத் டெம்பிள் நம்மளுக்கு இப்போ இருக்குன்னா நம்ம எல்லாரும் வந்து அஹில்யாபாய் ஹோல்கர் அம்மையார் அவர்களுக்கு தான், அந்த குவீன் அவர்களுக்கு தான் வந்து தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து அதை திருப்பி புனரமைச்சு திருப்பி அதை பண்ணாங்க. அதை திருப்பி புனரமைச்சது தான் நம்ம பாரத பிரதமர் மோடி இப்போ பண்ணார். அதே மாதிரி இப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இதில் இங்கே சிவலிங்கம் இருக்குது, நந்தி இருக்குது, அதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையாமே அங்கே அதெல்லாம் இருக்கா? கோர்ட்டில் வந்து there are two things. ஒன்று வந்து டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இது ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இது வந்து யாரோட மனதையும் புண்படுறதுக்கோ இல்லை வந்து எனிமிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை கம்யூனல் டிஸ்ஹார்மனி, அதாவது ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஒரு ஒரு டிஸ்ஹார்மனி கிரியேட் பண்ணுறதுக்கோ இதை நம்ம வந்து சொல்ல விரும்பலை. அதுவும் நம்ம இன்டென்ஷன் கிடையாது. ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் தான் வந்து we are keeping forward before this video. என்னன்னா டிக்ளரேஷன் சூட் இது கிடையாது. It matter went up to the Supreme Court and Justice Chandrachud of the Supreme Court had very categorically stated that it is not a title suit. It is only a suit pertaining to, it is only a matter pertaining to worship. அப்படி இருக்கிறச்சு ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணணும்னு வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு அட்வைட் கமிஷனர் வந்து 3 people were appointed if I'm not wrong. ஒரு அட்வைட் கமிஷனர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. The other commissioners was permitted to go ahead, do the survey and take a video, and the video is right now kept pending before the court. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து மாற்றி வேற ஒரு கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபரும் சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா கொஸ்டின் வந்து உள்ள வந்து சிவலிங்கம் இருக்கா இல்லையா, தட் இஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் சிவலிங்கம் அங்கே இல்லை வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நந்தி இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது. சுற்றி அந்த வால்ஸில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட வாகனம் சேஷநாகம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கட்டும், இல்லை சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திருவட்டார்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலாக இருக்கட்டும், அல்லது வந்து யூ ஹாவ் வேரியஸ் அதர் வைஷ்ணவை டெம்பிள்ஸ். எல்லா கோயிலும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த சேஷநாகம்னு வந்து நம்மளோட ஆர்கிடெக்சர்லேயே வந்து சதர்ன் ஆர்கிடெக்சர்லேயே பெருமாள் கோயில்களில் மட்டும் இல்லாமல் சிவன் கோயிலும் வந்து அது வந்து இருக்கும், வால்ஸ்லேயே இருக்கும். இது வந்து காசி விஸ்வநாத் கோயிலையும் இப்போதைக்கு இருக்கிற காசி விஸ்வநாத் கோயிலும் இருக்கு. அது போக இந்த ஞானவாபி மாஸ்க் உள்ள இருக்கிற அந்த வால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேஷநாகம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு வீடியோ சர்வே, போட்டோகிராஃபிக் சர்வே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நியர்பை தட் பர்டிகுலர் இட்ஸ் கால் வசூர் கானாங்க, இட்ஸ் அ ஃபவுண்டன் அப்படின்னு வந்து முஸ்லிம்ஸ் சொல்றாங்க. அந்த வெல் மாதிரி இருக்கிறது ஒரு ஃபவுண்டன் இருக்குன்னு முஸ்லிம்ஸ் வந்து they are saying it's a fountain, it is not a சிவலிங்கம்னு சொல்றாங்க. அதுக்கு தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நந்தி மாதிரி வந்து ஒரு ஐடல் இருக்கிறதா வந்து
leaked images, so called alleged leaked images in the media வந்து சொல்லப்படுது. அது உண்மையா போயான்னு நம்மளுக்கு தெரியாது. Even assuming that it is false, you have the firman of Aurangzeb, which goes on to show that yes, in this place there was a thriving temple, which was a main cultural, civilizational place, which was actually the foundation, the cultural civilization place for our country 3,500 years back. And a Hindu temple, one of the most revered Hindu temples, was destroyed, and upon its destruction, using its materials, as per the firman, the ஞானவாபி மாஸ்க் வந்து அங்கே வந்து திருப்பி வந்து அவுரங்கசீப் வச்சாருன்னு ரொம்ப தெளிவாக அவரோட ஃபீர்மனில் வந்து இருக்குது. there can be no dispute on this fact. வெதர் வந்து இப்போ இருக்கிற வீடியோவில் வந்து அது இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா we have to wait for the outcome of the video, because Muslims வந்து they have said that video should not be released ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. Assuming that these things are there in the video, then the nature of the particular structure will have to change to the Hindus they are contending. So we will have to await what the video, because the matter is subject, we can't say anything more than this, which might hurt the sentiments of both sides. But assuming that it is there, ஒரு பேஜுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டுனா the character, the religious character of the place மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுமாதிரி என்னோட இறுதியான கேள்வியாக நீங்கள் சொன்னீங்க அவுரங்கசீப் வந்து ஏகப்பட்ட இந்து கோயில்களில் அழிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் குறிப்பாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா காஷி அதை அழிச்சது வந்து ஒரு சிவிலைசேஷனே அழிச்சதுக்கு சமம்னு சொல்கிறீங்க. அதை பற்றி இந்த காஷியோட பெருமைகள் பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து காஷி பக்கத்தில் ஐ ஹாவ் டு சே காஷி, ஐ ஹாவ் டு ஆல்சோ சே அபவுட் யூ ஹாவ் அ பிளேஸ் கால் பக்தியார்பூர். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நலந்தான்னு ஒரு ஊர் இருக்குது பீகாரில். நிறைய பேருக்கு நலந்தானா தெரியும். நலந்தாவோட ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் பக்தியார்பூர். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் மெட்ராஸ்க்கு வரீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல்னு வந்தாகணும், இல்லை நீங்கள் சென்னை எக்மூர்னு வந்தாகணும். உங்கள் ஊர் பேரையே மாற்றி பக்தியார்பூர்னு ஒரு ஊரில் வந்து ஸ்டேஷன் வந்து இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் வந்து டுடே ஆல்சோ வந்து ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பக்தியார்பூர். பக்தியார்பூர் இஸ் நேம்ட் ஆஃப்டர் பக்தியார் கில்ஜி. இட் இஸ் ஸ்டில் தேர் டுடே. வை இஸ் இட் லைக் தட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் பர்டிகுலர் library which belonged to Nalanda did not have one religious book. Now I am again saying I don't want to create any disharmony. இருக்கிற ஃபேக்ட்ஸ் தான் சொல்கிறோம். நலந்தாவோட லைப்ரரியை வந்து 4 months வந்து எரிச்சதாக குறிப்புகள் இருக்குது. Nalanda was one of the most oldest universities in the world. We all know that. அங்கே ரூயின்ஸ்க்கு நிறைய பேர் கூட போயிருப்பாங்க. இதுக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்பீங்க. Kashi was a thriving place not only for the Hindus but also for the Buddhists and for the Jains. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா காசி பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டூபி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த காசி கிட்ட இருக்கிற ஸ்டூபி பற்றி உங்களுக்கு தெரியும். It was a place of civilization for both the Buddhists, for both the Hindus, including Nalanda, which was a place for the Buddhists and for the Hindus. நீங்கள் நலந்தா பார்த்தீங்கன்னா you had princes coming in from, அதாவது வந்து crown princeன்னு சொல்லுவாங்க. ஜப்பான்லேருந்து, சவுத் கொரியாலேருந்து, சைனாலேருந்து க்ரௌன் பிரின்ஸ், அதாவது மன்னர்களோட அவங்களோட குழந்தைங்களை வந்து when they were about 13 years old they were sent to Nalanda for education. Even before Oxford, even before Cambridge, Nalanda was one of the most important and the most best university in the world. அதுக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா காசி was also a place of civilization at that particular point in time. And if you see the records of China, if you see the records of Japan, and if you see the records of Southeast Asia, and most importantly, if you see the records dating back to the era of the Ming dynasty in China, அதுக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு. They all revere Kashi as a Buddhist pilgrimage site. So both Nalanda and Kashi have been, Nalanda has been a hotbed of knowledge. It is the fountain head of education which was destroyed by Bhaktiar Khilji. You have Kashi, which was both the foundation for knowledge. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3,500 இயர்ஸாக வந்து காசி இருக்கிறதுக்கான எக்ஸிஸ்டன்ஸ்க்கான ப்ரூஃப் வந்து ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் வந்து இருக்குது. இதை நான் சொல்ல, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ன்ற வந்து சொல்லியிருக்கார். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஃபார் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி கிளியர் தட் காசி ஹஸ் பீன் தேர் ஃபார் மோர் தென் 3,500 இயர்ஸ். இன்ஃபேக்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டிஸ் நெக்ஸ்ட் டு காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு. அதுதான் சார்.